அத்தை இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு பரண்ட சட்னி அரைக்கலாம்னு இருக்கேன். ஓ, எல்லாத்துக்கும் பசி இல்லையாமா, அதனால பசிக்கிறோசரம் பரண்ட சட்னி எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஓகே. பூண்டு ஒரு 4-5 பூண்டு, இஞ்சி, தேங்காய் கொஞ்சம், புளி, இது வெள்ளை உளுந்து 1.5 ஸ்பூனு, தாளிக்கிற கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூனு, வரமிளகா 4, வெங்காயம் ஒரு 100 கிராம், இது ஒரு 100 கிராம் மேலே இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு 2 மிளகாய் போட்டு வறுத்துக்கணும். பொன்னாரமாக மிளகாய் வறுத்துக்கணும். எனக்கு கிட்ட வராதா? பொன்னரமாக வறுக்கணும். கூடாது, கொஞ்சம் போட்டு நல்லா சோறை வணக்கிறோம். சோத்தை வணக்கிறோம். இதுக்குள்ள போட்டு வணக்கலாம். சரியா? தேங்காய் போட்டுக்குள்ளே போட்டு வணக்கம்னா கெடாதா? ஆமாம், கெடாமல் கையில் வரக்கூடாது. ஸ்பூனில் தான் எடுத்து சாப்பிடணும். கையில் தொடாமல் ஸ்பூனில் போட்டு ஸ்பூனில் எடுக்கணும். ஓகே, எடுத்து அப்பப்போ சாப்பிடலாம். இதெல்லாம் மருந்த மாதிரி. நல்லா வணங்கிருச்சு. தண்ணி எடுத்து அது கூட கொட்டிக்கலாம். நல்லா ஆற வச்சு அப்புறம் மிக்சியில் வைக்கணும். எண்ணெய் ஊற்றி கரண்டை போட்டு நல்லா வணங்கி சுண்டி அப்படியே சுண்டிடணும். அப்படியே வந்து அந்த சிக்கமில்ல சிக்காமல் இருக்கும். ஓகே, நல்லா வணங்கிச்சுன்னா இது வந்து அவ்வளோ நல்லது. நல்லா சோறை வணக்கி உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அடித்து முதல்ல கல்லில் ஆட்டுவோம். இப்போலாம் வந்து கல்லுக்கு எங்கே வரணும், மிக்சியே ஒட்டு ஆட்டி சாப்பிட்டுருங்க. அப்போல்லாம் சட்னி ஆட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மாவங்கெல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா சட்னிக்கு கல்லுலேயே ஆட்டுவோம். கல்லில் ஆட்டி எங்கள் வீட்டில் 10 பேர். 10 பேரா? ஆமாம், நல்லா அது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கு முன்னாடி அவ்வளோதான் வணங்கிடும். இந்த அளவுக்கு வரணும். பச்சை கலர் இருந்துச்சுன்னா அரைக்கக்கூடாது, வாயெல்லாம் பிடிக்கும். ஓகே, இது வந்து நல்லா நல்லா இது பண்ணிடுவோம். அப்போ தான் டேஸ்ட்.
நல்லா ஆற வச்சு உப்பு அளவாக போட்டு அரைச்சிடலாம். தேவையான உப்பு போட்டு இப்போ இதெல்லாம் ஆறணுமா? இதெல்லாம் ஆறதுக்கு முன்னாடி அப்போ எடுத்து அரைச்சி டேஸ்ட் பார்க்கணும். ஓகே. இப்போ இது வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஆ இது சாப்பிட்டோம்னா பசியை வந்து பசிக்காதவங்களுக்குலாம் பசியை தூண்டும். ஓகே. அரைச்சிடலாம். ஓகே. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். ஓகே. அரைச்சிடணும் பார்ப்போம். ஓகே. அரைச்சாச்சு. சட்னி ரெடி. ஓகே. ரெடி. சாப்பிட்டு பார்த்துருவோமா? ஓகே. வாங்க இது தாளிச்சிடலாம். இந்த சட்னியை தாளிச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறவங்க தாளிக்கலாம், வேண்டாங்கன்னு விட்டுறலாம். அவங்கவுங்க இஷ்டம். ஆமாம். தண்ணி அவ்வளோதான். சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.